திரு இதாயத்துல்லா, முதலமைச்சரோ மற்றவர்களோ அப்படி பேசும்போது எழாத ஒரு நடவடிக்கை கண்டனம் ஏன் இந்த விஷயத்துக்கு மட்டும் எழுது? ஏன் உடனடியாக அப்படி காலையில் வெள்ளன போய் கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்தாங்களா? இப்படி நிறைய சட்ட சிக்கல்கள் கேள்விகள் இருக்கும்போது இது ஒரு அடக்குமுறை நடவடிக்கையாக புரிஞ்சுக்கணுமா? திமுக சார்பாக தம்பி பேசும்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவ்வாறு பேசியிருக்க கூடாதுன்னு சொன்னார். அப்படி பேசின பிறகு அதுவும் சட்டமன்றத்தில் முதல்வருடைய எலும்பை முறிப்பேன் என்று பேசின அந்த வார்த்தை, அதற்கு புகார் கொடுக்கப்பட்டது. காவல்துறை அழைச்சிட்டு போகும்போது எவ்வளோ ஒரு சிரிச்சுட்டு சந்தோஷம் தான் போகிறார். அடிச்செடுத்துலாம் அழகாக போகிறாரு. போய் அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்குறாங்க. அவரே சொன்ன மாதிரி எப்போ நீதிமன்றத்தில் கொண்டு போய் விடுவாங்க? நேராக கொண்டு போய் நீதிமன்றத்தில் விட மாட்டாங்க. முறை பிரகாரம் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவர் போய் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்து அப்புறம் தான் நீதிமன்றத்தில் நிறுத்துவாங்க. நேரம் நீதிமன்றத்தில் யாரும் கொண்டு போக போகிறதில்ல. இது சட்டமன்றத்துடைய மாண்பு. நீங்கள் அந்த சட்டமன்றங்கிற வார்த்தையை சொல்லாமல் இருந்தால் கூட இதில் ஒரு பிரச்சனை. ஏன்னா இதே சட்டமன்றத்தில் கலைஞர்களுடைய கண்ணாடி உடைந்ததை நம்ம பார்த்தோம். ஜெயலலிதா அவர்களுடைய முடி கலைந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அதிகமாக அதை சம்பந்தம் பேசலை. அது சட்டமன்ற மாண்புக்கு எதிர்ன்னு சொல்லி நாமெல்லாம் பேசிக்கிட்டோம். அதே மாதிரி சபாநாயகர் நாற்காலியில், இதெல்லாம் நான் சொல்கிறது அதிமுக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த விஷயத்தை சொல்கிறேன். சட்டமன்ற நாற்காலியில் சபாநாயகருக்கு மேலே இன்னொரு சபாநாயகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்கார்ந்தாரெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்ற மரபை நம்ம கண்டிக்கிறோம். சரி, ஆனால் முதல்வரை நான் தாக்குவேன்னு சொல்கிறது அது ஒரு விஷயம் வேறு. சட்டமன்றத்தில் நான் வந்து உங்கள் விழா எலும்பை முறிப்பேன் அப்படின்னு சொல்கிறது இருக்க, அது ஒரு முதல்வரை பார்த்து சொல்கிறது. அதுக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வந்து புகார் கொடுக்கறது, வழக்கு போடுறது, இன்னும் முடிஞ்சு போச்சு. இன்னும் நீதிமன்றம் அவரை விடும். இதே தான் திரு அனிதா ராதாகிருஷ்ணனும் பேசினார். அவரை அழைச்சிட்டு போனாங்க, நீதிமன்றம் அவருக்கு விடுது. இது ஒரு முறையான இயல்பு. ஆனால் சவுக்கு சங்கரை கொண்டு போய் உள்ளே வச்சு தாக்குன மாதிரியோ, அதுக்குன்னு சவுக்கு சங்கரை நான் நியாயப்படுத்தலை, சாட்டை முழுவதற்கு நடந்த மாதிரியோ, மாரிதாஸுக்கு நடந்த மாதிரியோ, ஃபெலிக்ஸ்க்கு இதெல்லாம் நடந்துச்சு கடந்த ஆட்சியில். அவங்கெல்லாம் வந்து ஊடகத்தினர் தான், யூடியூபர் தான், யாரும் அவங்கள வந்து இது இல்லை. ஆக அவங்கெல்லாம் வந்து நான் நேர்மையானவர்கள் நியாயமான நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இவையெல்லாம் அந்த ஆட்சியில் நடந்துச்சு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், புதிய விஷயம் இல்லை. அதனால் இப்போ இதை கூட்டிகிட்டு போய் விசாரிக்க போகிறாங்க. ஒரு எம்எல்ஏக்கு உள்ள பாதுகாப்பு இம்யூனிட்டி அவருக்கு இருக்குது. சரி, அந்த பாதுகாப்பில் அவர் வெளியே வர்றாரு, போகிறாரு, முடிஞ்சு போச்சு. சரி, இல்லை இது நீங்கள் சொல்கிறது இதுக்கு அப்பாற்பட்டு எடுத்த உடனே அவங்க அடிக்கிறாங்கல்ல, இது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியான்னு கேட்குறாங்க. இது அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குதா நிலைமை? அடக்குமுறை ரெண்டு விஷயம் சொல்லணும். காவல்துறையை பார்த்து முன்னாள் முதல்வர் வந்து இந்த மாதிரி நீங்கள் பின்விளைவுகளை சந்திக்க நேரும் சொல்கிறதெல்லாம் கூட அது எனக்கு என்னமோ நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்கிற வார்த்தையே எனக்கு தெரியல. யார் எழுதி கொடுத்த வார்த்தையா இல்லை அவர் எனக்கு புரியல. எனக்கு அது ரெண்டாவது அவர் போட்ட ட்வீட் தானுங்க. போட்ட ட்வீட் தான் சார். ட்வீட் எனக்கு என்னுடைய இப்போ இவங்க கூட போடுவாங்க சார். நான் ட்வீட் போட சொன்னால் என்னுடைய அசிஸ்டன்ட் போட தான் செய்வேன். அட்மின் போடுவார். ரெண்டாவது இந்த சாத்தான்கிற வார்த்தை கூட அவர்கிட்ட உண்மையிலே வராது. எனக்கு நன்றாக தெரியும் அவரை பற்றி. ஏன்னா என்னுடைய நீண்ட நெடுங்காலமாக நான் அவரோட பழகிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரே பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க. ஆமாம், இடையில அவர் முதல்வர் ஆகும்போது தான் சென்ட் ரோடுக்கு போகிறாரு. அதனால் அவர் வார்த்தை வந்து வராது. என்னுடைய இல்லத்தை திறப்பு விழாவாக இருந்தாலும், என் வீட்டு நிச்சயமாக இருந்தாலும், என் வீட்டு திருமணமாக இருந்தாலும் வரக்கூடியவர். அதனால் எனக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். இந்த சாத்தான்கிற வார்த்தையை இந்த சீமானுடைய வார்த்தை. சீமான் என்ன சொல்லுவார்னா, ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தானின் குழந்தைகள்னு பேசுவார். ஏன்னா சாத்தான் வந்து சிறுபான்மையினருக்கு உள்ள அடையாள வார்த்தை. அது இறைவனுக்கு எதிராக உள்ள ஆள் சாத்தான். இல்லை, அது அப்புறம் மறுத்து பேசினார் சீமான், அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது ஊடகத்தில் வந்த வார்த்தை. இல்ல அதுக்கு மறுநாள் அவர் சொன்னது இல்ல, நான் சொல்லி அவர் சொந்த வார்த்தை இல்லைன்னா சொல்லியிருக்கலாம். ரைட், வந்த வார்த்தை அதுதான், தந்த வார்த்தை அதுதான். ஒரு பக்கம் இருக்கட்டும். இவையெல்லாம் நான் அந்த சாத்தான்கிற வார்த்தை வராது, வந்திருக்குன்னு சொன்னா நான் உள்ளபடியே நான் வருத்தப்படுறேன் அந்த விஷயத்துல. அதை விட நீங்க ஒரு முதல்வரை இதே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் யாரும் அசிங்கப்படுத்தினாலும் நாம கண்டிச்சிருக்கோம். அதுல வந்து பெரிய விஷயம் இல்லை. அதனால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பேசும் பொழுது அங்கே வந்து உங்களுக்கு எதிர்ப்பு வரத்தான் செய்யும். அதனால நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த விஷயத்துல காவல்துறை அவங்களே கடமை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இனிமே நீதித்துறை என்ன செய்யுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு மாணவர்கள் இன்னைக்கு அநியாயமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், டெல்லியில் நடந்திருக்கு. அதை வந்து திமுகவில் கூட எல்லா கட்சிகளும் கண்டிச்சிருக்கு.
அது வந்து நம்ம கண்டிக்கிறோம். ஏதாவது தவறுகள் அது பாஜக செஞ்சாலும் கண்டிக்கிறோம். காங்கிரஸ் கண்டிச்சிருக்கா? எல்லாரும் காங்கிரஸ் தான் இதை அவங்களுக்கு ஆதரவு முழுமையாக கொடுத்து இன்னைக்கு கண்டிச்சிருக்கா? இன்னைக்கு கண்டிச்சிருக்காங்க, முழுமையாக கண்டிச்சிருக்காங்க. எங்கள் தலைவர் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூரும் அந்த நீட்டு சம்பந்தமான விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்காரு. அதை உடனே பேசணுங்கிறதையும் அவர் குரலாங்கிற முறையில் பேசியிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு எம்எல்ஏ இவ்வளவு மோசமாக பேசுகிற விஷயம் இதுவரை நடந்ததில்லை. அதனால இது மாதிரி அவங்க பேசாம இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு நல்ல எதிர்க்கட்சியை ஒப்பிட்டு சொல்றாங்கல்லங்க. இப்ப முட்டாள் முதலமைச்சர்னு பல இடங்கள்ல பேசியிருக்கிறாரு, இன்னும் மோசமா பேசியிருக்கிறாரு, முதலமைச்சரா இருந்து அவரும் பேசியிருக்கிறாரு. அப்ப எல்லாம் எழாத நடவடிக்கை இப்ப மட்டும் வருது அப்படின்னா அப்ப இது காழ்ப்புணர்ச்சி இல்லையா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அப்ப யாரு வழக்கு கொடுத்தாங்களா? காவல்துறையில் கொடுத்து இப்போ காவல்துறை முதலமைச்சர் தலைமையில் இருந்த காவல்துறை சும்மா இருந்துச்சா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணு அவங்க பேசியிருந்தா அதை எடுத்து போய் வழக்கு தொடர்ந்துருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, அப்படி வழக்கு தொடர்ந்துருந்தா அன்னைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை யார் கையில இருந்து? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையில தான் இருந்துச்சு. அதனால இவையெல்லாம் இன்னைக்கு சப்பக்கட்டுக்கு பேசலாம். சரி, வழக்கு போடலாங்கிறீங்கல்ல. வேற 2 விஷயத்தை அவரும் சொன்னாரு. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் குறித்து. அப்புறம் இன்னொன்று திரு ஸ்டாலினும் இன்னைக்கு சொல்றாரு, தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா? மைதானத்தில் மாத்திரை அரைத்த அமைச்சர் மீதும் சொந்த கட்சி பெண் உறுப்பினரின் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்குமே நடவடிக்கை எடுக்க வக்கற்ற தாவேக அரசு அரசியல் விமர்சனங்களுக்கு மட்டும் அலறி துடித்து கைது செய்வது ஏன் அப்படின்னு சொல்லி இப்போ அமைச்சர் மேலேயோ சட்டமன்ற உறுப்பினர் மேலேயோ வெளிப்படையாக புகார்கள் பல கண்டனங்கள் வந்தும் ஏன் ஒரு சின்ன நடவடிக்கை எடுக்கலன்னு கூட கேட்குறாங்க. என்ன சொல்றீங்க? இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது தவறு செஞ்சு அவர் மீது வழக்கு போட்டீங்களா? கேள்வி. யாரோ செஞ்சாங்க யாரோ பண்ணாங்கிறது இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் அந்த தவறை செய்தாரா? நீங்க தவறு செஞ்சவர் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, அங்கே தவறு செஞ்சவர் தாவேக எம்எல்ஏ இருந்தா அவர் மேலேயும் நீங்க இது காவல்துறையில் போய் நீங்க புகார் கொடுத்தா அவர் மேலே அந்த கட்சி பெண் நிர்வாகி தானே சொல்றாங்க, அவர் தான் அடைக்கலம் கொடுத்தாரு, காப்பாத்துறாரு. கேட்கறது உங்களுக்கு நன்றாக தெரியும். இதே வந்து பல கட்சிகளை எங்களுக்கு கட்சியில் பொறுப்பு கிடைக்கலனா, இந்த நீதித்துறையில் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் கிடைக்கலனா ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்க. அப்போ கூட அது ஆதாரம் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் ஆதாரம் இருக்கணும். எனக்கு கட்சியில் எனக்கு ஒரு பதவி கொடுக்கலன்னா நான் பேசத்தான் செய்வேன். அது வந்து நீங்கள் ஆதாரத்தோடு அதை எடுத்து சொல்லும்போது நீதிமன்றத்துக்கு நிச்சயமாக போகும். நம்ம நீதிமன்றம் ஒன்று சாதாரண நீதிமன்றம் சார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. முதலமைச்சராக இருக்கும்போது தான் அவங்க தவறு செய்ததற்கு 3 முறை கைது செய்யப்பட்டாங்க. அது இந்த மண்ணிலெல்லாம் நடந்திருக்குது. அதனால முதலமைச்சராகவே இருந்தாலும் தவறு செய்தால், குற்றம் செய்தால் நீதித்துறையால் தண்டிக்க வேண்டும் சொன்னால் தண்டித்து தான் ஆவாங்க. அது யாரா இருந்தாலும் நம்ம தமிழ் மண்ணில் நீங்க வேணா நம்ம அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பாஜகவினர் கூட விட்டுவிடலாம். ஆனா தமிழ் மண்ணில் ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தவர் தண்டிக்கப்பட்டதை நம்ம கண்ணால பார்த்தோம். அது பெங்களூர்ல தண்டிக்கப்பட்டாருங்க. அது சார் தமிழ் மண்ணிலிருந்து தான் சார் வழக்கு போகுது. தமிழ் மண்ணில தான் சார் அவர் தவறு செஞ்சாங்க. தமிழ் மண்ணில தான் அவர் வந்து முதல்வராக இருந்தார். அதனால எந்த முதல்வராக இருந்தாலும் தவறுலாக மாட்டிக்கிட்டாங்கன்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். யாராக இருந்தாலும். இப்போ அமைச்சர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதிமுகவில் தப்பு செஞ்சுட்டு திமுகவுக்கு போனாங்க, அங்கேயும் அமைச்சர்கள் ஆனாங்க, அவர்களும் குற்றம் செய்தார்கள். இன்னைக்கு இவங்க சுதந்திரமாக வெளியாகிட்டு தானே இருக்காங்க. அதே மாதிரி 2 பேர் இங்கே இருந்து தாவேக்காவுக்கு 2 பேர் போனாங்க. போகும்போது அவங்க எம்எல்ஏவை இல்லாம தான் போனாங்க. மற்றவங்க எம்எல்ஏவை கொத்தா தூக்கணும். அதனால இந்த தான் செஞ்சா ஒண்ணும் இல்ல, அடுத்தவங்க செஞ்சா பெருசு நம்ம சொல்லக்கூடாது. யார சொல்றீங்க தூக்கணும்? யாரும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். ஆனா அந்த சஃபி சுலைமான் சிரிக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அவரை பார்த்து சிரிச்சுக்கிறாரு. சிரிக்காதீங்க தம்பி. ஒரு பொது பேசுறது கேவலமா பேசுறீங்க, சிரிக்கிறது பொது இடத்துல நான் என்ன பேசுறேன்னு மக்களுக்கு தெரியும். பொறுமையா உரையாடலாம்.